சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அழைத்தனர். இதன்படி சென்னை தியாகராய நகரில் உள்ள விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ், விசிக, மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட 49 கட்சிகள் பங்கேற்றன. பாமக, நாம் தமிழர் கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை. தேமுதிக சார்பில் பார்த்தசாரதியும், ஜான் பாண்டியனின் தமிழக முன்னேற்றக் கழகத்தின் சுதாகரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்நிலையில் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாகவும் அவர்களை அச்சுறுத்தும் நோக்கிலும் பீகாரை போன்று தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட இருப்பதாக குறிப்பிட்டார். நம்ம எந்த சீர்திருத்தத்துக்கும் எதிரிகள் இல்லை. ஆனா மக்களுடைய வாக்குரிமையை பிடிக்கிற விதமா, அவங்களை அச்சுறுத்தக்கூடிய விதமா பீகார்ல நடந்த SIR இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களையும் நடக்க போகுது. இதுக்கு எதிரான தமிழ்நாட்டோட உணர்வை வெளிப்படுத்த வேண்டியது இன்றைய முக்கிய தேவை. தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிற நிலையில முழுமையான திருத்தப் பணிகள் செய்ய நினைக்கிறது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் மட்டுமே. அதைத்தான் பீகார்ல செஞ்சாங்க. இப்போ மற்ற மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க. அதனாலதான் நாம எதிர்க்கிறோம். இந்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் இடதுசாரி கட்சித் தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். இங்கேயும் நியாயமாக, சுதந்திரமாக, ஜனநாயக அடிப்படையில் வெற்றி பெற முடியாது என்பதால் குறுக்கு வழியில் எப்படியெல்லாம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வெற்றி பெறலாம் என்று பாஜக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கக்கூடிய வேளையில், மத்திய அரசினுடைய ஏவுதலில் தேர்தல் ஆணையமே முனைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கருத்துக்களை, ஆலோசனைகளை பெற்று அதன் அடிப்படையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் இந்த வேலையை செய்யறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இதுக்கு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் தான் இருக்கு. அதன் மூலம் தான் வாக்காளர் பட்டியலை சரி செய்யணும். சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஏன் இவ்வளவு அவசரமாக செயல்படுத்தப்படுகிறது? இந்த அவசரத்தினால்தான் பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்கும் உரிமையை இழந்துள்ளார்கள். ஏதாவது ஒரு வகையில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் என்கிற முறையிலாவது ஏதாவது ஒரு போராட்ட நடவடிக்கையில் மக்களை ஈடுபடுத்துவது என்பதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இந்நிலையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைக்கவில்லை என்றால் அனைத்து கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யும் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.